ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேட்டில் த்ரோ தேவனில் வந்து எபிசோட் 10, 11 2 வீடியோ சேர்த்து போட்டிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வந்து நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங் போயிடலாம். வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் வந்து நம்ம எக்ஸியானை கூப்பிட்டு ஒரு மெடிசன் வேலி அப்படின்ற ஒரு சீக்ரெட்டான பிளேஸுக்கு வந்து கூப்பிட்டு வந்துருக்கோம். இதை பார்த்தோன்னே பயங்கரமாக இருக்குது. மாஸ்டராக இங்கே இருக்கிற பவர் நல்லா இருக்குது, நீ வந்து கல்டிவேஷன் பண்ண ஒன்று யூஸாக இருக்கும் அப்படின்றா. ஓகே மாஸ்டர், இங்கேயே நான் பிரேக் த்ரூ பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உடனே லிட்டில் ஃபேரி டாக்டர் கேட்குறாங்க, இந்த இடம் எப்படி இருக்குது, எவ்வளோ கிட்ட இருக்குது பற்றியா? இது வந்து ஒரு ட்ராவலர் மூலிமா எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த அழகான இடம் தான் வந்து நமக்கு நிறைய ஹெர்பை வந்து வளர்க்கவும் அதனால் மெடிசன் தயாரிக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான வீடு. சரி, அந்த வீட்டில் 2 பேர் தங்கலாமா அப்படின்ட்டா, கண்டிப்பாக 2 பேரும் போய் இந்த வீட்லேயே வந்து ஒன்றா தங்குவோம் அப்படின்னும் அவனுக்கு ஒரு மாதிரி சரி ஓகே நம்ம தப்பு சொல்லிட்டுமோன்ட்டு தோணுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டராக இப்போ ஹெர்பு பிரிப்பாங்க. அங்கே ஒரு மான் வருது, அதை கூட கொஞ்சம் விளையாட்டு ஒவ்வொரு ஹெர்பாக பிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோவாக வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்க அவங்களும் அதை பார்த்து ரசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ காணுங்கிறத பார்த்தோம். ஹீரோ எங்கே போயிட்டான்னு தெரியாது. திடீர்னு ஹீரோ பின்னாடி வந்து இந்த எறும்பு போதுமா அப்படின்னு கேட்க, போதும் எக்ஸியான் அப்படின்னு பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது சின்ன சின்ன மான் அப்பப்போ போய்ட்டு வர்றது, நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டரோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறது, அதை வச்சு எக்ஸியான் மூஞ்சி துடைக்க அப்புறம் தான் அது ஒரு கிஃப்ட்டுனே அவனுக்கு புரியுது. அவன் செம்ம பல்பு வாங்கிடுவான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து 2 பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து எக்ஸியானுக்கு வந்து லிட்டில் ஃபேரி டாக்டர் சமைச்சு கொடுப்பாங்க. எப்படி இருக்குன்னு கேட்டால், உன்னை கட்டி போகிறோம் ரொம்ப கொடுத்து வச்சுவான் அப்படின்னும் போதே அவங்க கொஞ்சம் லைட்டாக மயக்கமாக வர மாதிரி இருப்போம். என்னாச்சுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, லிட்டு சின்ன மயக்கம் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுறாங்க. நான் வேணா பாரு நல்லா தான் இருக்குன்னு அவனும் டான்ஸ் ஆட அதே ஹீரோ மெய் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு மாஸ்டரும் சியான் மறந்துட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த விங்கடு லைனோட அது எசன்ஸ் இருந்துச்சுல, அந்த எசன்ஸ் மூலயமா வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான். உடனே திடீர்னு அவ்வளோ பிரேக் த்ரூ அவ்வளோ எனர்ஜி வந்ததுனால அவன் உடம்பு வந்து அதை ஸ்டேபிள் பண்ண முடியல. அதுக்காக இவங்க இன்னொரு மான்ஸ்டர் கோரை தேடி வராங்க. இன்னொரு கோரை கண்டுபிடிச்சி அதை அல்கெமியாக பில்லாக மாற்றி அந்த எனர்ஜி கன்சீவ் பண்ணி அதை ஸ்டேபிள் பண்ணோம். அதுக்காக இவங்க வந்து ஹைஸ் ஆட்ரிபியூட் உள்ள 3rd லெவல் பீஸ்ட்டோட கோரை தேடி வந்துட்டுருக்காங்க. ஸோ வந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கள அந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்க 2 பேரும் வந்து ஒரு மாஸ்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் அடிவாங்க. அந்த மான்ஸ்டரும் அந்த சின்ன பொண்ணை கொள்ள வர உடனே அந்த இடத்துக்கு வந்து ஒருத்தங்க வந்து அந்த மான்ஸ்டர் ஈஸியாக கொண்டு வராங்க. அதை பார்த்தோன்னே நீ எப்போ வந்த அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேவாக தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு ஒரு ஐஸ் பேட்ரி உள்ள 2nd லெவல் லெசர்ட் மாதிரி வர அதுவும் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. என்ன தான் தடுத்தாலும் அந்த ஐஸ் அட்டாக் அவங்க மேலே சொல்லுது. அதுவும் இவங்க திரும்ப அட்டாக் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம எக்ஸியான் வந்து அந்த அட்டாக் தடுக்கிறான். உடனே பாடா கிடச்சதுரா ஒரு வழியா 2nd லெவல் பீஸ்ட்டுன்ட்டு அவனும் போய் அடிக்க அது ஒரு அடியிலே செத்து போயிடுது. அவனுக்கிட்ட போய் அதுக்குள்ளே கோர் இருக்கான்னு செக் பண்ண அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோர் இல்லை. இதை பார்த்தோன்னே ஒன்றும் சோகமாச்சு. சரி ஓகே, என்னங்களாப்பா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எக்ஸியான் வந்துட்டேப்பா, சாரி நீ வந்து திருமணங்களை வந்து காப்பாற்றிருவோம் பண்ணிட்டா. அந்த லேடி கேட்குறாங்க யார் இவருன்னு கேட்டால், இவர் தான் வந்து எக்ஸியான், இது முன்னாடி எனக்கு காப்பாற்றினாங்க அப்படின்ட்டு. நான் வந்து இங்கே 3rd லெவல் ஐஸ் கோர் தேடி வந்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னா, சரி ஓகே என்கிட்ட இங்கே ஒரு கோர் இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவனோட செயின் வந்து கோரை கட்டி கொடுக்குறான். இது வந்து ப்ரீஷியஸான கோர், இது எங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னா, எங்கள் லைஃபுக்கு முன்னாடி அது ஒன்றுமே இல்லை, தயவு செஞ்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்லேயே திரும்பவும் லிட்டில் ஃபேரி டாக்டரை பார்க்கலான்னு போக அவங்களாம் வந்து முடியாமல் படுத்துருக்காங்க. அவனை போய் தொடப்போ மாஸ்டர் தடுத்துட்டு அவளுக்குள்ளே ஒரு பாய்சன் பாடி வந்து உருவாகியிருக்கு. இந்த பாய்சன் பாடி ரொம்ப ஆபத்தானது. சின்ன வயசில் இவளுக்கு யாரோ பாய்சன் கொடுத்து வளர்த்ததுனால இவளுக்கு வந்து அதனால் அஃபெக்ட் ஆகிருக்கு. அவளோட பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இதை க்யூர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் எக்ஸியான் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டரும் கண் வச்சு பக்கத்தில் எக்ஸியான் இருக்கான். இது ரொம்ப தொடப்போ எனக்கு தொடாத அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட பாய்சன் பாடியை பற்றி எனக்கு தெரியும், இது க்யூர் பண்ண கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன், கண்டிப்பாக நம்ம க்யூர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டரும் வந்து தூங்குறாங்க. காலைலங்காட்டி எந்திரிச்சு பார்த்தா எக்ஸியான் முன்னாடி ஏதோ மருந்து ரெடி பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. உடனே இங்கேருந்து கேட்குறாங்க, சரி நம்ம வந்து இந்த கான்டினெண்ட்டை சுற்றி பார்ப்போமா எல்லா இடமும் அப்படின்னு கேட்டால், இப்போது வந்து உனக்கு இதுவாக இருக்குல்ல, உனக்கு மெடிசன் கண்டுபிடிச்சி உனக்கு க்யூர் பண்ணிட்டு நானே உனக்கு கூப்பிட்டு போகிறேன், 2 பேரும் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதோட வந்து தூங்குறாங்க. நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் தூங்கி ஏந்து பார்க்குற அவன் கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது இந்த கண்டிஷனால் அப்படிங்கிறாங்க. ஹீரோ அதை பார்த்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு வந்து சரியாயிடும், நான் வந்து இதுக்கு ஏதாவது மெடிசன் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நம்ம கண்டிப்பாக கான்டினெல்லாம் சுற்றுவோம் இல்லை அப்படின்னு கேட்டால் ஓகேன்றாங்க. நெக்ஸ்ட் சீனில் அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காக போயிட்டுருக்கு அந்த இடமே. ஸோ நம்ம ஹீரோவும் வந்து பார்க்கும்போது அவங்களும் என்ன நினச்சாங்கன்னு தெரில, திடீர்னு வந்து ஹீரோ மேலே ஒரு க்ரஷ் மாதிரி வருது. பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு லவ் மியூசிக்கை போட்டு விட்றாங்க. அதுலேருந்து பட்டாம்பூச்சி பறக்கிறது, மீனுங்கள்லாம் ஜோடியாக விளையாடுறது, அப்படிப்பட்ட சீன்லாம் காட்டுறாங்க. இவங்களுக்கு இதை பார்த்து ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்க லிட்டில் ஃபேர் டாக்டரும் நம்ம சியானை வந்து லவ் பண்ணுறாங்க.
உடனே அவங்களும் வந்து இருக்கிற அந்த ஃப்ளவர் அந்த வாசம் அந்த அரோமா அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஆரம்பிச்சிடுறாங்க. லைஃப்பில் யாருமே என்ன பாசம் காட்டலை, இவன் வந்து என்ன இவ்வளோ பாசம் காட்டுறானே, இவனை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோட தோள்பட்டையிலேருந்து சாஞ்சு படுத்துக்கிறாங்க. ஹீரோவும் அதை பெருசாக கண்டுக்காம விட்டுறான். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன் மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தா லிட்டில் ஃபேரி டாக்டர் வந்து அங்கேருந்து போகிறாங்க. இதை பார்த்த லிட்டில் ஃபேரி டாக்டர் அவன் போய் கத்துறான். அவங்க கூட அந்த நினைவுகள் ஞாபகம் வருது. அவங்களும் தேடி போகலான்னு பார்த்து அவங்க கொடுத்த கிஃப்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் ஞாபகம் வந்துட்டுருக்கு. திடீர்னு வந்து அங்கே வந்து மாஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்ல இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு உண்மையிலே அறிவு இருக்குது அப்படின்ட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அவங்க கூட இருந்தால் அவனோட கல்டிவேஷன் இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறதுனால அவங்க வந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. ஹீரோ விட்டு அவங்க லெட்டர்லேயே சொல்கிறாங்க, அந்த மாதிரி தயவு செஞ்சு எனக்கு தேடாத, நீ உன் கல்டிவேஷனை பாரு அப்படின்ட்டு. ஹீரோ நினச்சி ஃபீல் பண்ண கண்டிப்பாக உன நான் ஒரு நாள் ரெக்கவரி பண்ணுவேன் லிட்டில் ஃபேரி டாக்டர் அப்படிங்கிறான். ஸோ வந்து அதோட அந்த எபிசோடு முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்டில் த்ரோ தேவனில் வந்து 11th எபிசோட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு ½ மந்த்து கழித்து ஹீரோவும் வந்து ட்ரெயின் பண்ணி டூஓஷி லெவல் வந்து பிரேக் த்ரூ பண்ணிடுறான். இப்போ வந்து அவன் வந்து உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா அந்த பில்லு ஒன்று ரெடி பண்ணி அந்த மான்ஸ்டர் கோரா கூட இணைச்சி அவனுக்குள்ளே அந்த எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணால் தான் வந்து அவனால் வந்து உயிர் வாழ முடியும். அதுக்காக வந்து பிளாக் ராக் மவுண்டன் அப்படின்ற ஒரு டெசர்ட் பிளேஸுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற அல்கமிஸ்ட்கிட்ட போய்ட்டு அல்கமிஸ்ட்டில் பாஸ் பண்ணி தலைவன் அதில் பேட்ச் வாங்கணும். பேட்ச் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மெடிசனும் வாங்கணும். இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பில்லு ரெடி பண்ணி அவன் வந்து அதனுடைய எனர்ஜி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து அவனால் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து அந்த இடத்த கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஆமகமெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோ பரவாயில்ல உடனே நம்ம வந்துட்டோம் மாஸ்டர், இது கண்டிப்பாக நம்ம முக்கியம் தான். நான் போய் அந்த அல்கமிஸ்ட் டெஸ்ட்லாம் எடுத்து அதில் பாஸ் ஆகுதுன்னா அதனோட பேட்ச் அதனோட வேல்யூ பற்றி உனக்கு தெரியலடா, எல்லா இடத்துலையும் அதுக்கான வேல்யூ இருக்குது. அதை வச்சுருந்தா ஒரு பெரிய ஆளுக்கு சம்பவனை பார்ப்பாங்க, அது உன்னோட கல்டிவேஷன் ஜேர்னி கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இவரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே மாஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. சரி ஓகேன்ட்டு சிட்டியில் 2 பேரும் வந்து இறங்கிட்டாங்க. ஸோ வந்து உடனே நம்ம ஹீரோ வந்து ஒருத்தன் தள்ளிவிட்டு கேட்குறான், அந்த மாதிரி வந்து இங்கே வந்து அல்கெமி அசோசியேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறாங்க. என்னடா நான் கேட்டேன், அல்கெமி அசோசியேஷன் தான்டா கேட்டேன், இதுக்கேண்டா அப்படி பார்க்குறீங்க எல்லோரும் அப்படின்ட்டு தலைவனும் போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு அவன் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காக சென்ஸ் ஆகுது. சரி ஓகே நம்மளே தேடி தான் கண்டுபிடிக்கணும் போல் அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ உடனே மாஸ்டர் சொல்லிட்டே போகிறாரு, என்ன அப்படின்னா வந்து உன்னோட இப்போ கண்டுபிடிக்கிற இந்த பில் எதுக்குன்னா உன்னோட பாடியை வந்து கவர் பண்ணிக்க, உள்ளுக்குள்ளேருந்து அந்த ஃபயர் எரிக்க ஹீரோவோட ஃபெஞ்சு டெக்னிக் எவால்வ் ஆகல, அந்த டெக்னிக் இந்த ப்ளூ ஃப்ளேமால் ஃப்ளேம் மந்த்ரா அப்படின்னு எவால்வ் ஆயிடுச்சு. இப்போ ஹீரோக்கிட்ட இருக்கிற வந்து அந்த பர்பிள் ஃபயரு ஒரு ஹெவன்லி ஃப்ளேமாக வந்து அதுவும் எவால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே வந்து அல்கெமி அசோசியேஷன் வந்து பார்க்குறான். இதை பார்த்த உடனே சார் ரைட்டு இங்கே போய் டெஸ்ட் அட்டன் பண்ணுவோன்ட்டு அங்கே வந்து போகிறான். அங்கே போகிறதுனால அந்த காட் என்ன கேட்குறாங்கன்னா ரெக்கமெண்டேஷன் லெட்டர் இருக்காப்பா வந்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வர அவங்க மாஸ்டரை கூட்டிகிட்டு, அவங்க மாஸ்டர் ஒரு 4 டயர் அல்கெமிஸ்ட், அந்த பொண்ணு பேர் லின்ஃபே. அவங்க வந்த உடனே லின்ஃபே மாஸ்டர் நீங்களா அப்படின்ட்டு எல்லா காட்ஸும் வணக்கம் கேட்குறாங்க. நான் கண்டிப்பாக அந்த டைம் நான் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணுவேன் மாஸ்டர், போன டைம் மாரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. இந்த காட்ஸும் வாங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவர் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே வந்து அந்த பொண்ணு கேட்குறாங்க அவங்க தெரிஞ்சவனா அப்படின்ட்டு. ஸோ அதோட வந்து இவன் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீங்கள் யார், உங்கள் மாஸ்டர் நேம் என்ன, எதுக்காக வந்துருக்கீங்க? என்னோடய மாஸ்டர் நேம் வந்து யோஃபே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து யோஃபே அப்படியே ஒருத்தனை கேள்விப்படுத்தலாம் கிண்டல் பண்ணிட்டு போக அவனாமல் எவன்லையும் ஃப்ளேம் வச்சிருக்கான். இந்த ஃப்ளேமை பார்த்தவனுங்களே இவர் கண்டிப்பாக ஒரு 4th லெவல் அல்கெமிஸ்ட் பவராக இருப்பார் அப்படின்ட்டு அவனுங்களும் உள்ளே விட்டுறானுங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு எல்டர் வராரு. அவர் பேர் யோட்டோ. அந்த எல்டர்கிட்ட இந்த எல்டர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்து இந்த டைம் என் டிசிப்ளின் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவான், அவள் பாஸ் பண்ணுவான் ஃபஸ்ட்டு டயர் அல்கெமிஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏன்னா வந்து மாஸ்டர் ஒரு வணக்கம் போட்டு நான் அங்கே வந்து ஃபஸ்ட் லெவல் அல்கெமிஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் அல்கெமிஸ்ட்டு டெஸ்ட்டு எடுக்க வந்திருக்கேன், அது இல்லாமல் எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெர்பலாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னா தம்பி நீ முதல்ல பாஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து சூமை அப்படின்ற இன்னொரு பொண்ணு வந்து வணக்கம் வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயர் இருக்கார்ல அவரோட டிசிப்ளின் அம்மா. ஸோ இவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் அல்கெமிஸ்ட்டுக்கான டெஸ்ட் வந்து ஒரே இடத்துல நடக்க போகுது. ஸோ இந்த 2 பொண்ணுங்களும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. கண்டிப்பாக நான் தான் பண்ணுவேன், நீ தோக்க போகிறேன்னா என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் தோத்துரு அப்படின்ட்டு. இந்த மாஸ்டர்ஸ்லாம் பார்த்துட்டு சண்டை போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே உங்களுக்கான டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது, நீங்கள் என்ன பண்ண அப்படின்னா ஒரே ஒரு பில்லை மட்டும் ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வரணும், எந்த பில் வேணால் பண்ணுங்கள், ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும், அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இயர் அல்கெமிஸ்ட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஹீரோட டீட்டெயில்ஸ் பார்த்து இவங்களாம் ஷாக் ஆகிறாங்க. வெறும் 19 வயசுல இவன்
டுவோ ஷீ லெவலில் ரீச் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட் இயர் அல்கெமிஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கான். இவனால் முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கம்மி தான்ப்பா. ஏன்னா அவன் 2 நாளையிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது, கண்டிப்பாக அவன் தோற்றுருவான்னு நினைக்கிறேன் அப்படின்ற போதே அந்த பெல் அடிக்கிற டைம்னு கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் எல்லாரோட பில்லும் பார்க்குறாங்க. அதில் ஃபஸ்ட் யார் ஜெயிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சூமே. அவள் வந்து ஜெயிச்சிட்டா, அந்த மாதிரி நீ ஃபஸ்ட் இயர் அல்கெமிஸ்ட் ஆகிட்ட அப்படின்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா லின்ஃபையை வந்து அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டாங்க, 2 பொண்ணு ஜெயிச்சிட்டாங்க. உடனே ஒரு பில்லை பார்த்துட்டு இந்த டாப் கிரேட் பில்லை யார் செஞ்சுன்னு போது அது பார்த்தா நம்ம சிவாயா வந்து அதில் பாஸ் பண்ணிடுறான். உன்னால் வந்து எப்படிப்பா அந்தளவு டாப் கிரேட் பில்லு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டால் இது வந்து என் மாஸ்டர் திறமையாக சொல்லி கொடுத்துறாதாண்டு. மாஸ்டர் பண்ணணும்னு கேட்கணும். நான் வந்து செகண்ட் டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு கேட்டால் அந்த பொண்ணு டென்ஷன் ஆகுது. என்னடா செகண்ட் டெஸ்ட்னா நான் விளையாட்டு பொருள் நினச்சிட்டு இருக்கியாடா, உன்ன மாதிரி குப்பையில் அட்டன் பண்ணலாம் போகிறாரா, இது பண்ணிட்டா பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காண்டு. ஹீரோ அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கான பேப்பரை பார்க்க இதை பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி ரெக்கவரி பில்லு டாப் கிரேட் இருக்கணும், அதுவும் செகண்ட் டயர் பில்லு வரணுமா. இதை பார்த்து சரி ஓகே நான் சரின்ட்டு அவனும் எவன்லி ஃப்ளேமை வெளியே கொண்டு வருவான் பாருங்க. இதை பார்த்தோம்னா மிரண்டுறாங்க. எவன்லி ஃப்ளேம் இவன் இந்த வயசில் ஒரு எவன்லி ஃப்ளேமை வந்து இது பண்ணுறான். அதுவும் ஒரு ஃப்ளேமோட கலர் பர்பிள் கலரில் இருக்குது. யார் தான் இவன், எங்கிறத வந்திருக்கான்னு தெரியல. நம்ம சிட்டியில் இவன் இதுமாதிரி பார்த்ததே இல்லை. ஆனால் இவன் சக்ஸஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த பில் அதோட செய்கிறது ரொம்பவுமே கஷ்டம்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணுங்களை தான் நினைக்கிறாங்க இவன் கண்டிப்பாக தோற்றுருவான்ட்டு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இவன் எம்ஐ ஃப்ளேம்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான்ட்டு. திடீர்னு அந்த ஃபர்னஸ் வரைக்கும் எல்லோரும் தோற்றுறான்னு நினைக்கிறேன். தலைவனாகவும் பில்லை காட்டும், அது பார்த்தா கருகி போயிருக்கு. உடனே ஹீரோவும் சிரிச்சுட்டு ஊதுவான் பாருங்கள். அது மேலே இருக்கிற தூசிலாம் போனால் செகண்ட் டயர் டாப் கிரேட் எனர்ஜி இருக்கு. இதை பார்த்தவனா எல்லோரும் மிரண்டுறானுங்க. அந்த எல்டரா சூப்பர்ரா, அவனுக்குள்ளே நிறைய திறமை இருக்குது, அவனை வந்து எங்கள் மாஸ்டரை கண்டிப்பாக நான் கூட்டு போய் ஆகணும். உடனே ஹீரோவும் கேட்குறான், எனக்கு இந்தமாரி வந்து ஒரு சில பொருட்கள்லாம் தேவைப்படுது, எனக்கு வந்து ஒரு 3rd லெவல் மாஸ்டர் கோர் தேவைப்படுது, அதுக்கப்புறமா வந்து ஐஸ் ஸ்பிரிட் ஃபர்னிஷன் அப்படின்ற ஒரு ஹெர்பும் தேவைப்படுது மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவேட்டாக பேசணும் வா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பொண்ணுங்க மாற்றி பேச ஆரம்பிச்சாங்க, எனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட வந்து எபிசோட் 12 வந்து முடிஞ்சு கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுறேங்க, உங்களை கமெண்ட்டையும் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ண நான் இன்னுமே வந்து வீடியோ நல்லா போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், பை. ஸோ ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். ஹீரோவோட ஃப்ளேம் வந்து பர்பிள் ஃப்ளேம் வந்து நார்மலான ஃப்ளேமு பீஸ்ட் ஃப்ளேமாக இருந்தது. இப்போ ஒரு ஹெவன்லி ஃப்ளேமாக வந்து எவால்வ் ஆயிடுச்சு. அவன் இதுக்கு முன்னாடி ஃபெஞ்சு டெக்னிக்ன்ட்டு ஒரு டெக்னிக் கற்றுக்கிட்டான் பார்த்தீங்களா, மாஸ்டர் ரிவைவ் பண்ண. அது வந்து ஃப்ளேம் மந்த்ரா அப்படின்ட்டு அதுவும் எவால்வ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஹீரோ வந்து 3rd ரிலீமுக்கும்